Hello friends, welcome to MS Kitchen. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா டேஸ்டான chicken 65 வறுவல் ரெடி பண்ண போறோம். வீடியோ தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தா Subscribe பண்ணிட்டு கூடவே பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிருங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போய் எப்படி ரெடி பண்ணலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம சிக்கன்லாம் க்ளீன் பண்ணிக்கலாம். க்ளீன் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்கோங்க. சிக்கன் பீஸ் வந்து நான் இந்த மாதிரி வாங்கியிருக்கேன். இதுதான் சிக்கன் 65க்கு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. நம்ம வாங்கும்போது இந்த மாதிரி பீஸஸாக வாங்கிக்கலாம். இது கூட அரை ஸ்பூன் கிட்ட மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம இது கூட சிக்கன் 65 தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் கடையில் வாங்கின தூள் தான் இதுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். கலருக்காண்டி நம்ம இது கூட கேசரி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட ½ லெமன் வந்து நான் புழிஞ்சிருக்கேன். சிக்கனுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து லெமன் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ லெமன் ஜூஸ் ஆட் பண்ணியாச்சு. அரை ஸ்பூன் கிட்ட நம்ம இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு நம்ம இது கூட கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணிக்கலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு ஸ்பூன் கிட்ட நம்ம இது கூட மைதா மாவு ஆட் பண்ணிக்கலாம். டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும். இது கூடவே தேவையான அளவு கிட்ட நம்ம வந்து தயிர் ஆட் பண்ணிக்கலாம். சிக்கனுக்கு தேவையான அளவு நம்ம இது கூட சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாம் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சிக்கன் கூட அந்த மசாலா எல்லாம் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சிக்கன் வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இது கூட 2 முட்டை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது ஒரு அரை மணி நேரம் அப்படியே நம்ம ஊற வச்சுக்கலாம். இப்போ சிக்கன் வந்து நல்லா ஊறிடுச்சு. இந்த மாதிரி ஊறினதுக்கு அப்புறம் நம்ம இப்போ வந்து பொரிச்சிட்டு எடுத்துக்கலாம். ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு அது தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்காங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து சிக்கன் வந்து ஒன்று இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சிக்கன் பீஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து ஆயிலில் சேர்த்துக்கலாம். சிக்கன் வெந்துட்டு இருக்கும் போது ஓரளவுக்கு லைட்டாக வெந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக லைட்டாக நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இந்த மாதிரி திருப்பி போட சிக்கன் வந்து நல்லா வேகும். இந்த மாதிரி நல்லா தான் வேக வச்சுக்கலாம். அவ்வளோதான், சிக்கன் வந்து இந்த மாதிரி நல்லா வெந்திருக்கணும். இந்த மாதிரி சூப்பராக வெந்துருச்சு. அதோட கலரும் பாருங்கள் நல்லா மாறிடுச்சு. இப்போ ஆயிலெலாம் வடித்து நம்ம வந்து இதை எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எல்லா பீசஸையும் நம்ம ரெடி பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப டேஸ்டான ஈஸியான சிக்கன் 65 வறுவல் ரெடி பண்ணிட்டோம். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணிடுங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம்.